السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله. அன்புக்கும் மன்னியத்திற்கும் உரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, அல்லாஹுடைய பெரும் கருணையினால் நாள்தோறும் சில நல்ல விஷயங்களை அறிந்து வருகின்றோம். அந்த அடிப்படையில அல்லாஹ்விடமிருந்து ஞானத்தை நாம் இப்போது பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை பற்றிய சில செய்திகளை சொல்ல இருக்கிறேன். பொதுவாகவே கல்வி என்பது இரண்டு வகையாக இருக்கிறது. கல்வி என்பது இரண்டு வகையாக இருக்கிறது. ஒன்று இல்மே கஸ்பி என்பதாக சொல்வார். இல்மே கஸ்பினா என்ன? நாம் பார்ப்பதன் மூலமாக, படிப்பதன் மூலமாக, அறிஞர்கள் அனுபவசாரிகள் சொல்லக்கூடியதை கேட்பதன் மூலமாக நாம் பெறக்கூடிய கல்வி. இது பொதுவாக நமக்கு எல்லாரும் இது இல்மே கஸ்பி என்பதாக சொல்வார். கஸ்புனா உழைப்பு, நம்முடைய உழைப்பின் மூலமாக பெறக்கூடிய கல்வி. இது ஜென்ரலா எல்லாத்துக்கும் இருக்கும். இரண்டாவது ஒரு கல்வி இருக்கிறது, இதுக்கு இல்மே லதுன்னி என்பதாக சொல்லுவார்கள். அது இல்மே வஹபி என்பதாக சொல்வார்கள். வஹபுனா அன்பளிப்பு, அல்லாஹ்விடமிருந்து அன்பளிப்பாக அவருக்கு கிடைக்கின்ற கல்விக்கு சொல்வார்கள். இல்மே லதுன்னி என்றால் அல்லாஹ்விடமிருந்து அந்த கல்வி கிடைக்கிறதுனால் அதுக்கு இல்மே லதுன்னி என்பதாக சொல்வார்கள். இது இல்மே லதுன்னி என்று ஒன்று இருக்கிறதா என்றால் இருக்கிறது. அல்லாஹு தஆலா தன் திருமறையிலே சூரத்துல் கஹ்ஃப் என்ற 18வது சூராவுடைய 65வது வசனத்தில் அல்லாஹ் சொல்வான், இந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் கல்வி கற்பதற்காக போச்சுனால அவங்களுடைய பணியாளர் அனுப்புவாங்க. ஈஸ்வரன் நூனும் போகும்போது உதவி செய்வாங்க. இந்த கடலுக்கு மத்தியிலே ஒருவரை பெற்றுக் கொள்வார். அல்லாஹ் சொல்வான், அவ்விருவரும் நம்முடைய அடியார்கள் ஒருவரை பெற்றுக் கொண்டார்கள். கிதர் அலைஹிஸ்ஸலாம் அவர் எப்படிப்பட்டவர்? அல்லாஹ் சொன்னான், ஆத்தீனா ரஹ்மத்தை மீந்தினா, நம்மிடமிருந்து அவருக்கு நாம் ரஹமத்தை கொடுத்தோம். வஅல்லம்னாஹு மின் லதுன்னா இல்மா, நம்மிடமிருந்து அவருக்கு கல்வியை கற்றுக் கொடுத்திருந்தோம் என்று அல்லாஹு தஆலா கூறுகிறார். கிதர் அலைஹிஸ்ஸலாம் எப்படிப்பட்டவர் என்றால் அல்லாஹ்வுடைய விசேஷமான ரஹமத்தை பெற்றவர், அல்லாஹ்விடமிருந்து ஞானத்தை பெற்றவர் என்று அல்லாஹு தஆலா கூறுகிறார். அந்த இல்மே லதுன்னியை கற்றுக்கொள்வதற்காகத்தான் அல்லாஹு தஆலா செஞ்சார். மூசா அலைஹிஸ்ஸலாம் கல்வியை கற்குமாறு அல்லாஹு தஆலா சொன்னார். அப்ப இல்மே லதுன்னின்னு ஒன்று இருக்கா அப்படின்னா இருக்கு என்பதைத்தான் அல்லாஹு தஆலா இங்கே குர்ஆனிலே கூறுகின்றார். சரி, இந்த இல்மே லதுன்னியை பெறுவதற்கு இரண்டு வழிகளை நாம் பார்க்கின்றோம். இல்மே லதுன்னியை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லாஹ்விடமிருந்து அந்த அந்தரங்கமான ஞானத்தை நாம் பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா அதுக்கு இரண்டு வழிகள் சொல்லப்படுகிறது. ஒன்று, அல்லாஹ் குர்ஆனிலே கூறுகின்றார், வத்தகுல்லா வயுஅல்லிமுகுமுல்லா. இரண்டாவது சூராவுடைய 282வது வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறான், நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள், அல்லாஹ் உங்களுக்கு இல்மை கற்றுத் தருவான் என்று அல்லாஹ் கூறுகின்றார். ஒரு மனிதனிடத்திலே எந்த அளவுக்கு தக்வா இருக்கிறதோ, இறையச்சம் இருக்கின்றதோ, அந்த அளவுக்கு அல்லாஹு தஆலா அவன் புறத்திலிருந்து ஞானத்தை அல்லாஹ் கற்றுத் தருவான். அவன் புறத்திலிருந்து அல்லாஹு தஆலா ஞானத்தை கற்றுத் தருவான். உங்களுக்கு இதற்கு சான்று சொல்ல வேண்டும் என்றால் ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறை சொல்லலாம். ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கனவுக்கான விளக்கத்தை அல்லாஹ் கற்றுக் கொடுத்தார். கனவுக்கு விளக்க ஏதாவது பல்கலைக்கழகத்துல சொல்லிக் கொடுப்பாங்களா? யாரும் சொல்ல முடியாது, யாரும் சொல்லிக் கொடுக்க முடியாது. அந்த கனவுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய ஞானம் என்பது இல்மே லதுன்னி, அது அல்லாஹ்விடமிருந்து வரக்கூடிய கல்வி. அதை யூசுப் அலைஹிஸ்ஸலாமே சொன்னார்கள். வல்லம் தனி தாவீரில் அஹாதீஸ் 12வது சூராவுடைய 101வது வசனத்திலே அல்லாஹ் கூறுகிறார், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்க, ரப்பி கத ஆத்தைதனி மினல் முல்கி, யா அல்லாஹ் எனக்கு ஆட்சி அதிகாரத்தை கொடுத்திருக்கின்றாய். வல்லம் தனி மின் தாவீரில் அஹாதீஸ், கனவுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய ஞானத்தை நீ கற்றுக் கொடுத்திருக்கிறதாக சொன்னாங்க. கனவுக்கு விளக்கம் சொல்வது என்பது இல்மே லதுன்னி, இல்மே வஹபி, அது அல்லாஹ் கொடுக்கும் ஞானம். அந்த ஞானத்தை அல்லாஹ் உங்களுக்கு எப்போது கற்றுக் கொடுத்தா? அவருடைய தக்குவாவின் மூலமாக கற்றுக் கொடுத்தார்.
என்ன தக்குவா? குர்ஆனில் அதையும் கூறுகிறார். அந்த 12வது அந்த சூரத் யூசுஃபினுடைய 23வது வசனத்திலே கூறுகிறார், அவர் மிஸ்ர் நாட்டினுடைய அரசருடைய மாளிகையிலே இருக்கிறார். மாளிகையில் இருக்கிற நேரத்தில் அந்த அரசருடைய மனைவி இவரை விரும்புகின்றார். ஒரு காலகட்டத்திலே வக்காலத்தை ஹைத்தலத், உறவுக்கு வாயுவாக அழைக்கின்றார். உன்னை எனக்கு பிடித்திருக்காத வாயுவாக அழைக்கின்றார். வக்கால மஆதல்லா, அப்போது அவர்கள் சொன்னார்கள், நான் அல்லாஹ்வை அஞ்சுகிறதாக சொன்னார்கள். அவர்கள் அல்லாஹ்வை அஞ்சுகிறதாக சொன்னார்கள். அந்த இறையச்சத்தின் மூலமாகத்தான் அவனுக்கு அல்லாஹு தஆலா அந்த இல்மே லதுன்னியை, கனவுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய ஞானத்தை அல்லாஹு தஆலா கற்றுக் கொடுத்தார். இது ஒரு செய்தி. இதே மாதிரி வரலாறு இன்னொன்று இருக்கிறது. கனவுக்கு விளக்கம் சொல்லக்கூடியவர்களாக திகழ்ந்தவர்கள் ஒன்று யூசுப் அலைஹிஸ்ஸலாம், இரண்டாவதாக அல்லாமா இப்னு சீரின் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அல்லாமா இப்னு சீரின் அவர் கனவுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய அற்புதமான ஞானம் படைத்தவர். மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அந்த காலத்தில் பெரிய கல்வி கடலாக இருந்தவர்கள், எல்லா இமாம்களுக்கும் தலைவராக இருந்தவர்கள், சஹாபாக்களை கண்ணால் பார்த்தவர்கள். மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்னாங்க, அவர்கள் கூட தான் கண்ட கனவுக்கான விளக்கத்தை அல்லாமா இப்னு சீரின் தான் கேட்பாங்க. ஏன்னா இல்மேல் கனவுக்கு விளக்கம் சொல்வது இல்மேல் அதுன்னியது. சரியா? ஒரு தடவை கனவு காது கேட்பாங்களா இல்லையா? இது மாதிரி வந்துக்கிட்டு நான் சொன்னேன், அது சொன்ன நேரம் ஆயிரும். ஏன்னா ஒரு தடவை கனவு கூட கேட்பாங்க. இந்த மாதிரி பெருமா எல்லா மாணவர்கள் என்ன செய்வாங்க, வெளியூருக்கு கூப்பிடுவாங்க. அவங்க ஊருக்கு பார்த்துட்டு வாங்க, எங்க ஊருக்கு வாங்க கூப்பிடுவாங்க. ஆனா அவங்க என்ன செய்வாங்க, எனக்கு அவருடைய நியத்தின்னா மதீனாவிலே மூத்தாகி மதீனாவிலே அடக்கம் செய்யப்படுங்கிறது அவருடைய எண்ணமாக இருந்துச்சு. இப்ப மாணவர்கள் கூப்பிடுவாங்க, அவங்க சொல்லுவாங்க, இல்லப்பா நான் இப்படி ஒரு எண்ணத்துல இருக்கேன், அதனால வெளியில வர்றதுக்கு எனக்கு விருப்பம் இல்லையே சொல்லுவாங்க. இதனால் மனசு கூட சங்கடம். எல்லா மாணவர்கள் கூப்பிடுறாங்க, ஒரு ஊருக்கு கூட போகலாம், நான் வெளியூர்ல மூத்தாகி அடைஞ்சோட அடக்கம் செய்யப்படுவதில்லை, இங்கேயே மூத்தாகும் அப்படின்னு ரொம்ப விரும்பினாங்க. ஒரு பெருமாள் ஆசராசோ கனவுலக பார்ப்பாங்க. கனவுலக தான் அவங்க கேட்பாங்க, எல்லாருடைய தூதரை எல்லா மாணவர்களும் நீ கூப்பிடுறாங்க, எங்க ஊருக்கு வாங்க, எங்க ஊருக்கு கூப்பிடுறாங்க, எனக்கும் போகணும்னு விரும்புறேன். ஆனா நான் மதீனாவில் மூத்தான்னு விரும்புறேன். நான் மதீனாவில் தான் மூத்தாகுவேங்கிறத நீங்க கன்ஃபார்மா சொல்லிட்டீங்க அப்படின்னு நான் ஊருக்கு போயிருவேன். அதான் பெருமானார் 5 விரல்களை காமிச்சுட்டு மறைஞ்சிருவாங்க. இவங்களுக்கு புரியாது. எதுக்கு சொல்றேன், பெரிய கல்விக்கல் மாத்தாயிரம் மாலிக் இந்த பெரும் கிதாப் எழுதவங்க தெரியாது. அப்ப என்ன செய்வாங்க, ஒரு ஆள்கிட்ட அல்லாமா இப்னு சீரின் தமிழ் இந்த கனவை கேட்டுவாங்க. ஒருத்தர் என்ன செஞ்சாரு, உன்னுடைய எண்ணம் இப்படி இருந்துச்சு, ரசூலா கனவுல பார்த்தாரு, ரசூலா இப்படி சொன்னாங்க, இதுக்கு என்ன விளக்கென்றார்? அல்லாமா இப்னு சீரின் சொன்னாங்களாம், இந்த கனவை கண்டவர் இமாம் மாலிக்காகத்தான் இருக்கும் சொன்னாங்க. ஒரு கனவை சொன்னாவே யார் கண்டிருப்பாங்க சொல்லுவாங்க, இந்த கனவை கண்டவர் அது இமாம் மாலிக்காகத்தான் இருக்க முடியும். இந்த கனவுக்கு விளக்க வேண்டும் என்று சொன்னால் சூரத்துல் லுக்மானுடைய கடைசியில சொல்லப்பட்ட 5 விஷயத்தை பெருமானார் சொல்லிவிட்டு மறைந்திருக்கிறார்கள். இன்னல்லாஹ் இந்த வறுமை இல்லை, 5 விஷயங்கள் அல்லாஹ்வை தவிர யாருக்கும் தெரியாது. எனது உலகம் எப்போது அழிக்கப்படும், அல்லாஹ்வை தவிர யாருக்கும் தெரியாது. மழை எப்போது பொழியும், அல்லாஹ்வை தவிர யாருக்கும் தெரியாது. ஒரு மனிதன் நாளைக்கு என்ன செய்வான், அது என்ன செய்யாது, அல்லாஹ்வுக்கு தெரியாது. அப்ப என்ன செய்வா, ஒரு மனிதனுக்கு மௌத்து எங்கே வரும், அது அல்லாஹ்வுக்கு தெரியும், அல்லாஹ்வை தவிர யாருக்கும் தெரியாது. கருவறையில் இருக்கிற குழந்தையை பற்றி செய்தி அல்லாஹ்வை தவிர யாருக்கும் தெரியாது. அப்ப என்ன சொல்றாங்க, நீங்க எங்கே போய் மௌத்தாகிறீங்களோ அல்லாஹ்வுக்கு தான் தெரியும், எனக்கு தெரியாது, கையை காலத்துல சொல்வா போயிட்டாங்க. எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, இவ்வளவு பெரிய கல்வி ஞானம் படைத்து அல்லாமா இப்னு சீரின் அவர்கள், இவனுக்கு அல்லாஹ் இந்த ஞானத்தை எப்போது கொடுத்தான் தெரியுமா? வரலாற்று எழுதுவார்கள். உங்க ஆரம்ப காலத்துல வீதி வீதியாக என்ன செய்வாங்க, துணி மூட்டையை கொண்டு போய் ஜவுளி வியாபாரம் செய்யக்கூடியவங்க போல பார்ப்போம் இல்லையா? இந்த வரலாறுக்காரவங்களாம் வர்றாங்க இல்ல, என்ன செய்வாங்க, தலையில இந்த துணி மூட்டையை வச்சுக்கிட்டு என்ன செய்வாங்க, வீதி வீதியா வியாபாரம் பண்றோம். அதே மாதிரி என்ன வியாபாரம் பண்றவங்க, ஒரு பெண் இவரை ரொம்ப விரும்பலாம், ஒரு பெண்ணு இவரை ரொம்ப விரும்பலாம். அதனால என்ன யோசனை பண்ணா, ஒரு நாளைக்கு அடையிற முடிவு பண்ணிட்டாங்க. என்ன செய்வாங்க, ஜாம ஒரு தடவை என்ன செய்யறாங்க, அந்த துணிகளை கொடுக்கணும் போறாங்க. போகும்போது என்ன செய்யறா அப்படின்னா, அவ கூப்பிடுறான், துணி வாங்கன்னு கூப்பிடுறான். உள்ள போன கதவை சாத்திட்டான். கதவை சாத்தி என்ன செய்யறா, தன்னை அடையுமாறு தன்னோடு சந்தோஷமாக இருக்குமாறு வற்புறுத்துகிறார். இவங்க என்னென்னமோ முயற்சி பண்ணி பாக்குறாங்க, உன்னால முடியல. கதவை திறந்து வர்றதுக்கு பாக்குறாங்க, இவ்வளவு முடியல. கடைசியில சொன்னாங்க, எனக்கு ரெஸ்ட் ரூம் போகணும், போயிட்டு வந்துடுறேன். சரி போயிட்டு வாங்க. போனதுக்கு பிறகு நாங்க தன்னுடைய மலம் கழித்து விட்டு அந்த மலத்தை தன் மேல பூசிக்கிட்டு வெளியே வந்தாங்க. இதுல விட்டு தப்பி போதற்காக அவ சொன்னா, எனக்கு அச்சி அசிங்கமா இருக்கு போ, அப்படியே நாத்தமா இருக்கு போன்னு சொல்லி வெட்டி விட்டான். இவங்க வந்துட்டான். அன்று உறங்குகிற நேரத்திலேதான்
அதில் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கனவிலே வந்து சொன்னார்கள், ஒரு பெண்ணிடமிருந்து என்னை நான் தற்காத்து கொண்டதால் அல்லாஹு தஆலா எனக்கு கொடுத்த கல்வி ஞானத்தை போன்று, கனவுக்கு விளக்கம் சொல்கின்ற அந்த கல்வி ஞானத்தை கொடுத்ததை போன்று அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவாராக என்பதாக அதற்கு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் துஆ செய்துவிட்டு மறைந்தார்கள். அந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய கனவின் பரக்கத்தை கொண்டு என்ன செஞ்சாங்க, அவர்கள் கனவுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய ஞானியாக திகழ்ந்தார்கள். எதுக்கு சொல்றாங்க அப்படின்னா, முதலாவது எந்த அளவுக்கு நம்முடைய உள்ளத்திலே தக்வா இறையச்சம் இருக்குமோ அந்த அளவுக்கு அல்லாஹு தஆலா இல்மே லதுன்னி அவன் புறத்தின் அல்லாஹு தஆலா ஞானத்தை கொடுப்பார். அது ஞானம் பல வகையா இருக்கா. கனவுக்கு விளக்கம் சொல்வது மட்டுமல்ல, ஒரு விஷயத்தை வந்துட்டு அவர் தெரியாத ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயங்கள். சில நேரத்துல வந்துட்டு என்ன அந்த பிரச்சனைக்கு எப்படி தீர்வு சொல்வது என்பதாக நமக்கு தெரியல, அந்த தீர்வை அல்லாவே கற்றுக் கொடுப்பார். இல்மே லதுன்னிங்கிறது எந்த நேரத்துல என்ன தேவையோ அதை அல்லாஹ் தஆலா கற்றுக் கொடுப்பார். சொல்றாங்க, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியதாக அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கிறாங்க, மன் அமில பிமா அலிம வரஸஹுல்லாஹு மா லம் யஅலம். யார் தனக்கு தெரிந்ததை கொண்டு அமல் செய்கிறாரோ அவருக்கு தெரியாத விஷயத்தை அல்லாஹ் கற்றுக் கொடுப்பதாக ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. எனக்கு எந்த இல்மு தெரிகிறதோ என்ன செய்யறோம், ஒரு இல்மா வந்து நம்ம படிக்கிறோம், என்ன செய்யறோம், அலிம்கிட்ட கேட்கிறோம், அது கேட்கும்போது அமல் செய்யும். பெருமானார் சொல்றாங்க, எந்த இல்மி நீங்கள் கற்றுக்கொண்டீர்களோ அதைக்குரிய அமல் செய்கிற நேரத்திலே தெரியாத விஷயத்தை அல்லாஹ் கற்றுக் கொடுப்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அதனால நம்முடைய வாழ்க்கையில அமல் இருக்கும். அமல் இருக்குமானால் இன்னும் அல்லாஹ்வே கற்றுக் கொடுப்பார். அவன் சந்தோஷப்பட்டு அல்லாஹ்வே கற்றுக் கொடுப்பார். இமாம்களுக்கும் இறை நேசர்களுக்கும் அல்லாஹ் தஆலா இப்படிப்பட்ட ஞானத்தை இல்மில் லதுன்னி அல்லாஹ் நிறைய கொடுத்திருந்தார். அதற்கு காரணம் அவரிடத்திலே தக்வா இருந்தது. எந்த இல்மை கற்றுக்கொண்டாரோ அதை அமல் செய்தார். ஆமிர் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்க, ஹதீஸிலே நான் படித்த எல்லா விஷயத்தையும் நான் அமல் செய்து விட்டேன், ஆனால் ஒரு அமல் மட்டும் பாக்கி இருந்தது. என்னவென்று சொன்னால் ஹிஜாமா, ரத்தம் குத்தி வாங்கக்கூடிய ஒரு அமல் எனக்கு பாக்கி இருந்தது, அதை நான் அமல் செய்து விட்டதாக சொல்லுவாங்க. அது அமல் செஞ்சு சொல்லுவாங்க, நான் இந்த விஷயத்தையெல்லாம் கேட்டேனோ அதெல்லாம் அமல் செஞ்சுட்டேன், ஆனா இது ஒன்று மட்டும் செய்ய வேண்டியது இல்லை, அதையும் நான் செய்திட்டேன்னு சொல்லுவாங்க. அப்ப எந்த விஷயங்களை இமாம்கள் கேட்டார்களோ அறிந்தார்களோ அதை அமல் செஞ்சாங்க. இறை நேசர்களா எந்த விஷயத்தை கேட்டாங்களோ அமல் செஞ்சாங்க. அதனால அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு தன்புறத்தில் ஞானத்தை கொடுத்திருந்தார். வரலாற்று நிறைய செய்திகள் இருக்கும். இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அல்லாஹ் தஆலா எவ்வளவு பெரிய ஞானத்தை கொடுத்திருந்தார் தெரியுமா? பொதுவாகவே ஹதீஸ்ல வரும் இல்லையா, ஒரு முழு செய்கிற நேரத்திலே அவருடைய உடல் உறுப்புகள் எத்தனை பாவத்தை செய்திருந்ததோ அந்த சிறிய பாவங்கள் எல்லாம் அந்த கண்ணீரின் மூலமாக என்ன செய்யறது, வலிந்து ஓடுவதாக பெருமானார் சொல்வார். ஆனால் ஒருவர் உழு செய்தால் அவர் என்ன பாவத்தை செய்துவிட்டு வந்து உழு செய்கிறார் என்பதை காணுகின்ற ஆற்றலை அல்லாஹ் தஆலா இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி கொடுத்திருந்தார். ஒழு செஞ்சா அவர் என்ன பாவத்தை வந்து செஞ்சுட்டு ஒழு செய்யறாருங்கிறது அவங்களுக்கு தெரியும். சொல்லுவாங்க, அல்லாஹ்ட்ட சொல்லுவாங்க, அல்லாஹ்ட்ட ஒருத்தரை கேட்டாங்க, யா அல்லாஹ் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு ஞானத்தை நீ கொடுத்துட்ட, எனக்கு இந்த ஞானத்தை எடுத்து விடுனா, ஏன்னா நான் காணுகிற நேரத்திலே ஒவ்வொரு மனிதனை பற்றிய தவறான எண்ணங்கள் எனக்கு ஏற்படுகின்றதை, ஒரு முஸ்லீமை பற்றி தவறாக நினைப்பதை நான் கூட அந்த ஞானத்தை எடுத்து விடுன்னு சொன்னாங்க. அபூ ஹனீஃபா என்ன செய்வாங்க, மஜ்லிஸ்ல உட்கார்ந்து இருப்பாங்க, என்ன செய்வாங்க, பாடம் நடத்திக்கிட்டு இருப்பாங்க. அப்ப ஏதோ ஒருத்தர் வருவார், சொல்லுவார், வாவுன்னு வாபேகி, ஒரு பாவா ரெண்டு பாவான்னு கேட்கிறார். பாவும் சொன்ன ஒரு பாவும் தாங்க, அவர் போயிட்டார். இதான் மாணவியிடம் கேட்கிறாங்க, என்னங்க வந்தாரு, ஒரு பாவா ரெண்டு பாவா இருந்தாரு, இன்னைக்கு வந்து ஒரு பாவா நீங்க போயிட்டாரு. இப்ப அவங்க சொன்னாங்க, அத்தகையத்துல அஷேதல்லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் இல்லையா, அதுல ஒரு வாவு இருக்கா ரெண்டு வாவு இருக்கான்னு கேட்டார். என்ன கேட்கிறாரு, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு வா அஷ்ஹதுன்னு இருக்கா, இல்ல ஃபர்ஸ்ட்லயுமே வந்து வா அஷ்ஹதுன்னு வருமான்னு கேட்கிறார். நான் ஒரு வாவும் சொன்னேன்பா. எதுக்கு சொல்றாருன்னா, வந்து கேட்கதோடு எதை கேட்கிறார் என்று விளங்குகின்ற ஆற்றல் அல்லாஹ் தஆலா இமாம்களுக்கு கொடுத்திருந்தார். நிறைய செய்திகளுக்கு சொன்னோம்னா நேரம் ஆயிரும். அப்ப இப்படிப்பட்ட ஞானத்தை அல்லாஹ் தஆலா எப்போது கொடுத்தார் என்று சொன்னால், அவருடைய வாழ்க்கையிலே தக்வா இருந்தது, அவருடைய வாழ்க்கையிலே இல்மின்படி அமல் செய்கிற பாக்கியம் என்ற காரணத்தினால் அல்லாஹ் தன் புறத்திலிருந்து இல்மில் லதுன்னி என ஞானத்தை கொடுத்தார். அதனால நம்முடைய வாழ்க்கையில் நம்மால் முடிந்த அளவுக்கு என்ன செய்யணும், தக்வாவோடு வாழ வேண்டும். எந்த இல்மை கற்றுக்கொண்டோம் அதை அமல் செய்கிற நேரத்திலே அல்லாஹ் தஆலா அந்த இல்மில் லதுன்னி அல்லாஹ் நமக்கு வழங்குவார். அப்படிப்பட்ட தன் புறத்திலிருந்து ஞானத்தை அல்லாஹ் நமக்கு வழங்குவாராக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி أشهد أن لا إله إلا أنت نستغفرك ونتوب إليك. آمين. سبحان ربك رب العزة عما يصفون
வஸப் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.